வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்தடுத்து வெடித்த கலவரங்கள், ஜனாதிபதி விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஆனந்த விஜயபால நாடாளுமன்றில் உறுதி. சிறைச்சாலை கலவரங்கள் அரசின் முழுமையான நிர்வாக தோல்வியே, ஜனக வக்கும்புர சாடல். சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து பதற்றமான சூழ்நிலை, பின்னணி குறித்து வெளியான புலனாய்வு தகவல். நாட்டின் சிறைகளையே நிர்வகிக்க முடியாத அரசால் ஒட்டுமொத்த நாட்டை எவ்வாறு நிர்வகிக்க முடியும்? சுஜீவ சேனசிங்க எம்பி கேள்வி. குடியுரிமையை கட்டுப்படுத்த ட்ரம்பின் புதிய உத்தரவு, மீண்டும் எழுந்துள்ள சர்ச்சை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து சிறைகளிலும் சிறப்பு பாதுகாப்பு, கைதிகளின் நலன் மற்றும் அவசர கால பதிலளிப்பு ஆகியவற்றை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு கூட்டு பொறிமுறையை நிறுவுமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிறைகளில் நிலவும் தற்போதைய நிலைமையினையும் கைதிகளின் பாதுகாப்பினையும் உறுதி செய்வதற்காக நடைமுறையில் உள்ள நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்வதற்காக ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த பொறிமுறையானது கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்வதுடன் அவர்களின் நலனை கண்காணித்து அவசர காலங்களில் பதிலளிப்புகளை ஒருங்கிணைக்கும். இந்த பொறிமுறையானது அனைத்து 33 சிறைகளையும் உள்ளடக்கி சிறைகள் திணைக்களம், இலங்கை போலீசார் சிறப்பு பணிப்படை மற்றும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகளின் அதிகாரிகளையும் கொண்டிருக்கும். இது அடுத்த வாரம் நிறுவப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பொறிமுறையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கைதிகளுடன் கலந்துரையாடல்களை நடாத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இக்கூட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு மற்றும் நீதி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள், போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் புலனாய்வு சேவைகளின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்கில் ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது என்று தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால, ஆயினும் இந்த மோதல்களினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது சிறைச்சாலைகளில் தொடரும் மோதல்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஆனந்த் விஜயபால இவ்வாறு தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான மோதல்கள் தற்போது மகர, வெலிக்கட, மெஹசின், குறிவிட்ட மற்றும் பல்லன்சேன ஆகிய சிறைச்சாலைகளுக்கும் கட்டம் கட்டமாக விரிவடைந்துள்ளது. கிடைக்கப்பட்டுள்ள புலனாய்வு தகவல்கள் மற்றும் அறிக்கைகளின்படி இவை யாவும் திட்டமிட்ட செயற்பாடுகள் என்பதுடன் சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் சதியோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை அடிப்படையாக கொண்டே இந்த மோதல்கள் தோற்றம் பெற்றுள்ளன. வியாழக்கிழமை இரவு 10:15 மணியளவில் வெலிக்கடை மெஹசின் சிறைச்சாலையில் 40 பேர் ஒன்றிணைந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் இச்சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்து ரத்னபுரி சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் மோதல்களை கட்டுப்படுத்தும் அதேவேளை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பல்லன்சேன சிறைச்சாலையில் 30க்கும் மேற்பட்ட கைதிகள் காலை உணவுக்காக வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்ட போது அவர்கள் கட்டடத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் தொடரும் இத்தகைய அசம்பாவிதங்களை கட்டுப்படுத்தவும் கட்டமைப்பை பாதுகாக்கவுமான கடுமையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தொடங்கி நாட்டின் பல சிறைச்சாலைகளுக்கும் பரவியுள்ள பதற்றமான மற்றும் கலவர சூழல் தற்போதைய அரசின் முழுமையான நிர்வாக தோல்வியை எடுத்து காட்டுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஞானக்க வக்கும்புர தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு
கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் குறிப்பிட்டார். தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு முக்கிய துறையை கூட முறையாக நிர்வகிக்க திறமையற்ற அரசு எழும் பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை காண்பதை விடுத்து வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் மீது பழி போடும் போக்கை கடைபிடிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு எதிராக சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட பின்னணியில் திறமையற்ற ஒரு அமைச்சரை காப்பாற்ற முற்பட்டதன் விளைவைத்தான் இன்று ஒட்டுமொத்த நாடும் அனுபவித்து வருகின்றது. சிறைச்சாலைகளுக்குள் அதிகரித்து வரும் பாதாள உலக குழுக்களின் சட்டவிரோத ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக சிறைச்சாலைத்துறை அதிகாரிகளும் அவர்களது குடும்பத்தினரும் மிகுந்த அச்சத்திலும் பாதுகாப்பற்ற சூழலிலும் நாளாந்தம் வாழ்ந்து வருகின்றனர். சிறைக்குள் அரங்கேறும் இத்தகைய துரதிருஷ்டவசமான சம்பவங்களை வெளிநாட்டு சதியென்றோ அல்லது மற்றவர்கள் மீது வீண்பழி சுமத்தி மூடி மறைத்துவிட முடியாது. நாடு முழுவதிலும் பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் பதற்றமான சூழ்நிலைகளின் பின்னணியில் பாரிய சதித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தகவல் வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் 5 சிறைச்சாலைகளில் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என ஏற்கனவே புலனாய்வு பிரிவினர் எச்சரித்திருந்தனர். எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நாட்களில் கொழும்பு, மெகசின், குறிப்பிட்ட மற்றும் நீர்கொழும்பு, பல்லன்சேனை ஆகிய சிறைச்சாலைகளில் ஒரே நேரத்தில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக 3 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையின் மதிலுக்கு வெளியிலிருந்து அடையாளம் தெரியாத நபர்களால் வீசப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருள் பொதியொன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பேற்றதனை அடுத்து கைதிகளுக்கிடையே முதலில் பதற்றம் ஆரம்பமானது. அது அடுத்த நாளும் தொடர்ந்தது. அடுத்து குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் கைதிகளுக்கிடையே கடும் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த கைதிகள் அங்கிருந்த மருத்துவமனை மற்றும் பல கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தி பலத்த சேதங்களை ஏற்படுத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட 1000 பேருக்கும் அதிகமான கைதிகளுக்கு இடவசதிகள் போதாது என கூறி ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டமே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. நீர்கொழும்பு பலன்சேன சிறைச்சாலையிலும் காலை உணவு வழங்குவதற்காக சிறை கூண்டுகளில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்ட போது போதைப் பொருள் தகராறை அடிப்படையாக கொண்டு அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு முழு நாட்டை நிர்வகிப்பதற்கு முன்னர் குறைந்தது நாட்டினுடைய சிறைச்சாலைகளையாவது சரியாக நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையக செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் குறிப்பிட்டார். சிறைக்குள் இருக்கும் கைதிகளையோ அல்லது சிறைச்சாலை அமைப்பை கூட முறையாக நிர்வகிக்க முடியாத தற்போதைய அரசால் ஒட்டுமொத்த நாட்டையும் அதன் மக்களையும் எவ்வாறு பாதுகாத்து சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்பதை மக்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இத்தகைய வன்முறைகளும் மோதல்களும் இடம்பெறுவது வெறும் நிர்வாக திறமையின்மையா அல்லது இதன் பின்னணியில் அரசின் மறைமுக சதி திட்டம் எதுவும் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. நாட்டில் நிலையற்ற சூழலை உருவாக்கி அதை காரணம் காட்டி அவசர கால சட்டத்தை நீடிப்பதற்கும் பொதுமக்கள் மத்தியில் பயத்தினை தூண்டுவதற்கும் அரசே இவ்வாறான சூழல்களை பயன்படுத்துகின்றதா என்ற கோணத்திலும் கேள்விகள் எழுகின்றன. சிறைச்சாலைகளில் இத்தனை சட்ட ஒழுங்கு மீறல்களும் அசம்பாவிதங்களும் நடந்தேறிய பின்னரும் அதற்கு பொறுப்பான துறைசார் அமைச்சர் தனது பதவியை விலகல் செய்யாமல் தொடர்ந்து நீடிப்பது பெரும் கேள்வியை எழுப்புகின்றது. அமைச்சர் பதவி விலகாமல் இருப்பதன் மூலம் சிறைச்சாலைக்குள் நடக்கும் இத்தகைய மோதல்கள் அவருடைய முழு அறிவோடும் விருப்பத்தோடும் தான் நடக்கின்றனவோ என்ற எண்ணம் தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்களோ அல்லது வழக்கு விசாரணை முடிவடையாமல் பிணை மறுக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களோ சிறை வளாகத்திற்குள்ளேயே மரணமடையும் அல்லது கொல்லப்படும் ஆபத்தான சூழல் நிலவுவது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதித்துறைக்கும் விழுந்த பேரிடியாகும். தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி
நீதிமன்றமே தண்டனை வழங்க வேண்டுமே தவிர சிறைச்சாலைகளுக்குள்ளேயே அவர்களுக்கு மறைமுக மரண தண்டனை கிடைக்கும் நிலைமை உருவாகக்கூடாது. இந்த விவகாரத்தில் அரசு தனது உண்மையான நிலையை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே கிடைக்கும் பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமையை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 புதிய நிறைவேற்று உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருக்கின்றார். அந்த வகையில் முன்னதாகவே இத்தகைய முயற்சியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்திருந்த போதிலும் தற்போது வரையறுக்கப்பட்ட சில புதிய விதிகளுடன் இந்த உத்தரவுகளை அவர் பிறப்பித்திருக்கின்றார். இதன்படி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள், குறிப்பிட்ட அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் எதிரி நாட்டவர்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளவர்களின் குழந்தைகளுக்கு தானியங்கி முறையிலான அமெரிக்க குடியுரிமை மறுக்கப்படும். மேலும் போலி ஆவணங்கள் மூலம் குடியுரிமை பெற முயன்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கும் இக்கட்டுப்பாடு பொருந்தும். அத்துடன் பிரசவத்திற்காகவே சுற்றுலா விசா மூலம் அமெரிக்காவிற்கு வருகை தந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும் பிறப்பு சுற்றுலா முறைமையினை தடுக்கும் வகையிலும் 2வது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த புதிய கட்டுப்பாடுகளின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து மீண்டும் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.